காந்தாரா திரைப்படம் சொல்லும் செய்தி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சில திரைப்படங்களை வெறும் திரைப்படம் என்று கடந்து போக முடியாது. இது ஒரு பொழுதுபோக்கு திரைப்படம், ஏதோ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேட்டர் போய் படம் பார்த்தோம் என்று ஒதுக்கிவிட்டு போய்விட முடியாது. அப்படியான படங்களில் காந்தாரா அந்த மாதிரியான படம் கிடையாது. படத்தை பார்த்துவிட்டு இது ஒரு படம் என்று நம்ம முடிவு செய்யக்கூடாது. அப்படி என்ன அந்த படத்தில் இருக்கிறது, இது படமா சினிமாவா எடுக்கப்பட்டு இருந்தாலும் அந்த படம் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிறத விலாவாரியா பார்க்கலாம். அந்த படத்தில் ஒரு முக்கியமான வசனம் வரும், ஒரு டயலாக் வரும். இந்த மண்ணில் சாமி நிலைநிறுத்தப்பட்டிருக்கு, தர்மத்தோடு நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும். அந்த வசனம் தான், அந்த ஒரு லைன் தான் அந்த படத்தோட கதை. என்னோட கருத்துப்படி என்ன மண்ணில் சாமி நிலைநிறுத்தப்பட்டிருக்கு, யார் தர்மத்தோட நடந்துக்கணும் அப்படிங்கிறத அந்த கதை ஒன்று சொல்லுது, அந்த படம் சொல்லுது. அந்த படத்தை நிறையா படம் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்தியாவில் மக்கள் கடவுள் நம்பிக்கையில் வாழுகிற மக்கள் அதிகம். ஆரம்ப காலங்களில் இயற்கையை வணங்கினாங்க. இயற்கை தான் கடவுளாக்கப்பட்டது, ஒரு உருவ வழிபாடுக்கு மாறியது. உருவமே இல்லாமல் நீ இந்த திசையை நோக்கி வணங்கு என்று சொன்னால் அதோட வணங்கல் முறை சரியாக இருக்காது. அங்கே ஒரு உருவம் தேவைப்பட்டதுனால ஒரு உருவத்தை கொண்டு வந்தாங்க, அது தெய்வமாக வணங்குனாங்க. இப்படித்தான் காலங்காலமாக இயற்கை மலையை வணங்கினான், கடலை வணங்கினான், மரங்களை வணங்கினான், பசுக்களை மாடுகளை வணங்கினான், விலங்குகளை அதாவது ஆடுகளை மாடுகளை வணங்கிய மனிதன் பிற்காலத்தில் தன் சந்ததியான ஆதி முன்னோர்களே வணங்க ஆரம்பித்தான். உங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு அதாவது தன் குடும்பத்தை உருவாக்கியவர்கள், தன் வாரிசை உருவாக்கியவர்கள், தன் அப்பா தாத்தா அதுக்கு முன்னாடி உள்ள முன்னோர்கள், நம் குலத்தை காத்தவர்கள், அவர்களை நினைவு கூறும் விதமாக நாம் வணங்க வேண்டும், அவருடைய ஆத்மாக்கள் நம்மளை வழி நடத்தும் என்று நம்பினான் மனிதன். அப்படி நம்பப்பட்ட ஒரு தெய்வம்தான் குலதெய்வம். அந்த குலதெய்வ வழிபாடு என்பது மிக மிக முக்கியமானது. முன்னோர்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் யாரும் முன்னுக்கு வர முடியாது என்பது ஐதீகம். ஐதீகம் அல்ல, அதுதான் உண்மை. நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த சம்பவங்கள் நடந்திருக்கிறது. குலதெய்வ வழிபாட்டை என்னைக்கு ஒருத்தன் புறம் தள்ளுகிறானோ அவன் குடும்பம் ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் வீதிக்கு வரும், பொருளாதாரத்தை இழக்கும், மிகப்பெரிய உயிரிழப்பை சந்திக்கும். இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில் அதிகமான பேருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. பெரிய பெரிய தொழிலதிபர்கள், புகழின் உச்சத்தில் சென்றவர்களெல்லாம் திடீரென்று காணாமல் போவார்கள், திடீரென்று இறந்து விடுவார்கள், திடீரென்று தொழில் பாதிக்கப்பட்டு நட்டமாக்கிவிடும். அது என்னவென்றால் வளருகிற வரைக்கும் சாமியை வணங்குவது, குலதெய்வத்தை வணங்குவது, வளர்ந்த பிறகு பணம் இருக்கிறது, தொழில் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, புகழ் இருக்கிறது என்ற மமதையில் எந்த வழியாக வந்தோம் என்பதை மறந்துவிட்டு, தன் முன்னோர்களை மறந்துவிட்டு, தன் குடும்ப உறவுகளை மறந்துவிட்டு, தன் சந்ததிகளை மறந்துவிட்டு, தன் குலசாமியை மறந்துவிட்டு, தாந்தோணித்தனமாக பணம் புகழ் இருக்கிற மதமையோடு வாழுகிறவருடைய வாழ்க்கை ஒரு நாள் அந்த குலசாமியால் அடித்து நொறுக்கப்படும். இதுதான் உண்மை. அதுதான் அந்த படம் சொல்லுகிறது. எந்த காலம் கொண்டும் தெய்வ சக்தி மனிதனுக்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதை சொல்லுகிறது அந்த படம். தெய்வ சக்தி என்பது இல்லை என்று சொல்றதெல்லாம் பைத்தியக்காரத்தனம், முட்டாள்தனம். தெய்வ சக்திங்கிறது எல்லாத்தையும் வராது. அதுக்கு சில அருகதை தகுதி வேணும். தகுதியற்றவர்கள், அருகதையற்றவர்கள் தெய்வம் வராது, தெய்வம் அண்டாது. அதாவது பீடை என்று சொல்வார்கள் அல்லவா, தெய்வம் இல்லை பக்தி இல்லை என்று சொல்லுவான் தருத்திரியம் பிடித்தவன், பீடை பிடித்தவன். அவனிடம் அதான் நெகட்டிவ் தாட் உள்ளவன் சொல்லுவாங்க, எதிர்மறை சக்தி கொண்டவன். அவனுடைய கடைசி வாழ்க்கை நிம்மதியா இறக்க முடியாது. கடவுள், நீங்க நிறைய பேர் வாழ்க்கையை வெளிப்படையா சொன்னோம்னா அது விமர்சனத்துக்கு உண்டாகும். கடவுள் இல்லை, கடவுள் மறுப்பை பேசினுடைய வாழ்க்கை இறுதி கட்டத்தில் நிம்மதியா அவங்க செத்ததா வரலாறே கிடையாது. ஏனென்றால் கடவுளுக்கு செய்கிற துரோகம், இறைக்கு செய்கிற துரோகம்,
அது கர்மாவாக அவனை பாதிக்கப்பட்டு அவன் இறப்பதற்கு முன்பு பல கொடுமைகளை அனுபவித்து சாவான். அப்படி நிறைய தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டில் இறந்திருக்காங்க, பேர் சொல்ல விரும்பலை. அப்படி இறை வழிபாடு, குலதெய்வ வழிபாடுங்கிறது மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். நாம குலதெய்வத்தை முறைப்படி மதிப்பு கொடுத்து வழிபட்டு வந்தால் அந்த குலசாமி நம்மையும் காக்கும், நம் மண்ணையும் காக்கும், நம் சந்ததிகளையும் காக்கும் என்பதை காந்தாரா படம் சொல்கிறது. அதே மாதிரி அந்த ஆபத்து நடக்கும்போது, அதாவது உச்சகட்ட ஆபத்து நடக்கும்போது அந்த சாமி வெளிப்படுது. நிறைய திருவிழாக்கள்ல நான் சொல்றது உண்மையாவே அது ஆடுறத நான் சொல்றேன், போலி ஆடுறவங்கள நான் சொல்லலை. ஆனால் உண்மையா சாமி ஆடுறவங்க இன்னும் இருக்கிறாங்க. நாங்கள் எங்கள் ஊரில் எங்கள் குடும்பத்தில் வாழையடி வாழையா குலதெய்வ வழிபாடை பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே சாமி வரும். எனக்கே சாமி வந்தது. அது அந்த வாழையடி வாழையா வந்த ஜீனு நானே எதிர்பார்க்கல. நான் கூட சில நேரங்களில் என்ன சாமி ஆடுறீங்க எதுக்கு அப்படின்னு நான் கிண்டல் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாரும் ஆடுவாங்க, எல்லாரையும் என்ன சாமி ஆடுறாங்க அப்படின்னு நானே கிண்டல் பண்ணியிருக்கேன். ஒரு கட்டத்தில் எனக்கே அந்த சாமி வந்துருச்சு. ஒரு திருவிழாவுக்கு, ஒரு விசேஷத்துக்கு, இப்போ ரெகுலராகவே அந்த ஃபங்க்ஷனுக்கு போனோடனே எனக்கு வந்துடுது. அது நம்ம வாழையடி வாழையா அது உள்ளே இருக்கிறது. நானும் கண்ட்ரோல் பண்ணுறேன், என்னால் முடிய மாட்டேங்குது, அது அத்துமீறி வந்துடுது. அப்போ அந்த இறைசக்திங்கிறது ஒரு வாழையடி வாழையா ஒரு குடும்பம் அந்த இறை வழிபாட்டை மேற்கொண்டு வரும்போது அந்த குடும்பத்துக்கும் அந்த குலசாமிக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிறது. இது ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே அந்த குலசாமிக்கு மதிப்பு கொடுத்து வணங்கியவர்களை அந்த குலசாமி விட மாட்டேங்குது. அப்போ வாழையடி வாழையா அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அருள் பாவித்து, எனக்கு நீ இந்த கடமையை செய், நான் சொல்லும் வாக்குகளை உன் வார்த்தை மூலம் மக்களுக்கு செய் என்பதை மறைமுகமாக அந்த குடும்பத்துக்கு வாழையடி வாழையாக தந்து கொண்டு இருக்கிறதா குலசாமி. இதை நானே உணர்ந்தேன். அதைத்தான் காந்தாரா படம் சொல்கிறது. காந்தாரா படம் சாதாரண படம் இல்லை. இந்த இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு, இப்போ உள்ள தலைமுறைக்கு குலசாமின்னா என்ன, தெய்வ பக்தினா என்ன, அது இருக்கா இல்லையா என்பதை தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு படமாக காந்தாரா படம் இருக்கிறது. இப்போ உள்ள தலைமுறைக்கு அருமையான ஒரு தகவல். காடுகளில் காந்தாரா வாழுகிறார். அந்த காடுகளை நம்பி அங்க மக்கள் வாழுகிறார்கள். காந்தாரா என்ற காந்தாராவுக்கும் அந்த பகுதியில் வாழும் மக்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் மீன்ஸ் என்ன, இவங்களுடைய குலதெய்வம் அங்க இருக்கிறது, தெய்வம் மக்களை காட்டுக்குள் காக்கிறது, காட்டை மக்கள் காக்கிறார்கள். இது அவர்களுக்குள்ள உள்ளது. இடையில் அந்த பகுதியாலும் அரசன் அந்த காட்டை போய் டார்ச்சர் பண்ணும் போது, மக்களை கொடுமைப்படுத்தும் போது அந்த காந்தாரா வெளிப்பட்டு, ஏன் மக்களை ஏன்டா கொலை பண்ற, அப்படி பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லி அந்த தெய்வ சக்தி, அந்த தெய்வமே எதிரிகளை அழித்து அந்த மக்களையும் மண்ணையும் காப்பாற்று. இதுதான் கதை. இந்த கதை நான் தியேட்டர்ல போய் படம் பார்க்குறேன். இப்போ உள்ள ஜெனரேஷன்லாம் விசில் பண்ற நல்லா ஆதரிக்கிறாங்க, ஏத்துக்கிட்டாங்க. இப்போ உள்ள ஜெனரேஷன்லாம் தெய்வம் இருக்குது, பக்தி இருக்கு, எப்போ வரும் காந்தாரா, எங்க அந்த எதிர்பார்ப்பை உண்டு பண்ணிருச்சு. ஸோ காந்தாரா திரைப்படம் இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு தெய்வம் இருக்கிறது, இயற்கையை இருக்கிறது, இயற்கை வழியில் தெய்வமும் இருக்கிறது, மண்ணை காக்கிறது, மக்களை காக்கிறது. நாம் தெய்வத்தை நம்பினால் தெய்வம் நம்மளை கைவிடாது என்பதை தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் தான் காந்தாரா திரைப்படம். இந்த படத்தை எடுத்த இயக்குனர் மேலோட்டமா சும்மாலாம் எடுக்க முடியாது இந்த தெய்வ சக்தி அப்படிங்கிறத. அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சாதான் எடுக்க முடியும். அவர் முழுமையாகவே இந்த ஆன்மீகம், தெய்வம், இறைசக்தி பற்றி நன்கு அறிந்து இந்த படத்தை எடுத்திருக்கிறார். அதே போன்று அந்த சாமி அருள் வரும்போது தத்துரூபமா அவருக்கு அருள் வர்ற மாதிரியே இருக்குது. அப்படி ஒரு நடிப்பை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு இயக்குனராக, ஒரு நடிகராக அவர் சினிமாவா எடுத்திருந்தாலும் இந்த சமூகத்துக்கு, இந்திய மக்களுக்கு அவர் சொல்லக்கூடிய அந்த மெசேஜ், குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னா குலசாமியை வணங்குங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா அழகா சொல்லியிருக்காரு, விறுவிறுப்பா சொல்லியிருக்காரு. அதனால தான் இன்னைக்கு மக்கள் அதை ஏற்றுக்கிட்டு படம் மிகப்பெரிய வசூலா இருக்கு, மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த படத்தோட அவுட்லைன், ஒரு அவுட்லைன் என்னன்னா அதுதான், மண்ணில் சாமி நிலைநிறுத்தப்பட்டிருக்கு, தருமத்தோடு நடந்துக்குங்க, அதுதான் உண்மை. தப்பு பண்ணாதீங்க, துரோகம் பண்ணாதீங்க, ஏமாத்தாதீங்க. இந்த மண்ணில் சாமி நிலைநிறுத்தப்பட்டிருக்கு, தருமத்தோடு நடந்துக்குங்க. அந்த எச்சரிக்கையை காந்தாரா சொல்லுது. ஸோ அந்த டைரக்டருக்கும்
அந்த டீமுக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.